வணக்கம். இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட நெக்ஸ்ட் எபிசோட். லாக்டவுன் இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு என்ன கவுண்ட்? புதுசா டெல்டாவும் ஒமிக்ரானும் சேர்ந்து டெல்டாக்ரான் வேற ஒரு வேரியண்டாமே. இப்படி 2022 ஆரம்பிச்சு நம்மள என்ன பண்ண போகுதோ அப்படின்ட்டு ஒரு பீதியிலேயே இருக்கோம்ல. என்னவா இருந்தாலும் பல கனவுகளோட தான் நம்ம எல்லா வருஷத்தையும் ஆரம்பிக்கிறோம். வருஷ கடைசியில நம்ம கனவு உலகத்துக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் ஒரு ரிப்போர்ட் கார்டு எடுத்து பார்த்தா, அப்பாடா நல்ல வேளை நான் பாஸ் ஆயிட்டேன், ஃபெயில் ஆயிடுவேணும்னு நினைச்சு பயந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு ஜஸ்ட் எஸ்கேப் ஆகி தான் நிறைய பேர் ஒரு வருஷத்தை கடப்போம். இந்த கனவுகள் நல்லது. நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நம்ம தூக்கத்துல வர்றது இல்லைங்க கனவு, நம்மள தூங்க விடாம பண்றது தான் கனவு. ஆனா நம்ம இந்த எபிசோட்ல ஆசைகள் பத்தி பேச போறோம். இந்த ஆசை ரொம்ப ஆபத்தானது. படையப்பா படத்துல நம்ம தலைவர் சொல்ற மாதிரி, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. இந்த டயலாக்ல ஒரு பெரிய ஃப்ளா இருக்குங்க. என்னன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜெண்டர் ஆக்சுவலி அவசியமே கிடையாது. அதிகமா ஆசைப்படுற ஆளும் அதிகமா கோவப்படுற ஆளும் அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? போன எபிசோட்ல இட்லியாக இருங்கள் அப்படின்னு கோபப்படுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி பார்த்தோம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். இந்த எபிசோட்ல ஆசைகள் பத்தி பார்க்க போறோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் காலேஜ் படிக்கும்போது ஆல்டோ 800 வச்சிருப்பாரு. ரொம்ப பெருமையா இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஹோட்டல் பார்ட்டிக்கு போகும்போது அங்க வந்த நிறைய பேரு ஸ்விஃப்ட், ஹோண்டா சிட்டின்னு வந்தாங்க. அப்போ அவர் சொன்னாரு, என்னடா லைஃப் இது, ஃபர்ஸ்ட் கார் இல்லைன்னு நினைச்சேன், இப்போ ஸ்விஃப்ட் ஹோண்டா சிட்டி மாதிரி கார் இல்லையேன்னு நினைக்க தோணுது. ஒருவேளை அவன் கிட்ட ஹோண்டா சிட்டி இருந்தா மேபி நம்ம கிட்ட பென்ஸ் இல்லையே, ஆடி இல்லையே அப்படின்னு தோணிருக்கலாம். இதான் நிறைய பேரோட வாழ்க்கை பேட்டர்ன் இல்லையா? காருன்னு இல்லைங்க, வீடு இல்ல வேற ஏதாவது ஜுவல்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ்னு ஏதாவது ஒரு சில மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மேல ஒரு ஈர்ப்புனால வரக்கூடிய விளைவு தான் இந்த ஆசை இல்லையா? இதுக்கு ஒரு எண்டே இல்லையாடா அப்படிங்கிற அளவுக்கு தான் மனுஷனோட ஆசை இருக்கும். அதை துறந்தவங்களை முனிவர், ஞானின்னு சொல்லிடுறோம். இந்த ஆசையில இன்னொரு கேட்டகரி இருக்கு. எப்படி ஒரு ஏழைக்கு பணக்காரனா ஆகணும்னு நினைக்கலாம். அதே நேரத்துல ஒரு சில பணக்காரங்க பணம் இல்லாம இருந்தா நிம்மதியா இருக்குமோ அப்படின்ட்டு நினைக்கலாம். இப்படி இருக்கிறவங்க இல்லாதவங்களை பத்தி நினைக்கிறது தான் ஆசை. ஆசையும் ஹாப்பினஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒரு சிலருக்கு சந்தானம் ஜோக்ஸ்னா செம்ம சூப்பர், அதே ஒரு சிலருக்கு சந்தானம் ஜோக்ஸ்னா கடுப்பா வரும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஹாப்பினஸ் ஒவ்வொருத்தவங்களை பொறுத்தது. ஹாப்பினஸ்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, ஹாப்பினஸ்க்கும் ஆசைக்கும் எப்படி நேரடியா சம்பந்தமாகும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஓகே, மன நிறைவு நிம்மதியும் சந்தோஷத்தையும் குறிக்கும். அதிகப்படியான ஆசைகள் நம்ம மனநிறைவை சீர்குலைக்கும். என்னடா மனநிறைவு சீர்குலைவா? ரொம்ப தூய தமிழா இருக்குல்ல. சே, என்னோட தமிழ் ஞானத்தை பத்தி எனக்கே புல்லரிக்குது. சரி, இப்போ இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் வச்சுக்கோங்களேன். உடனே போய் சாப்பிடுறோம். அந்த ஆசை நிறைவேறின மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. அதே சாப்பிட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், மனசு உடனே ஜெர்க்காயிடுது இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் கண்டென்ட் ஒண்ணுதான். ஆசைக்கு நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்ட் டிட்டர்மைன் பண்ற கெப்பாசிட்டி இருக்குங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு நினைச்சது ஒரு தப்பாப்பா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. நாங்க அதை சொல்ல வரல. வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவரோட ஒரு பிளேல why then can one desire too much of a good thing அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். ரொம்ப மண்டை குடைச்சலா இருக்குல்ல. ஆக்சுவலி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சிம்பிளா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அவ்வளவுதான் மேட்ரு. அந்த அளவு என்ன? அங்கதானே நம்ம எல்லாரும் மாட்டிக்கிறோம். ஸ்கேலோ டேப்போ வச்சு அளக்கிறதுக்கு இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் டூல்லாம் இல்லைங்க. இன்ஃபேக்ட் கிரைட்டீரியா, கண்டிஷன், ரூல்னு இப்படி எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. பட் இந்த அளவு டிட்டர்மைன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட அத்தியாவசிய தேவைகளை புரிஞ்சுக்கணும். அத்தியாவசியம்னா உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இடமா அப்படின்னு கேக்குறீங்களா? கிடையாது. நம்மளோட லைஃப் ஸ்டைல மீட் பண்ண மேண்டேட்டரியான விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா? அதுதான் மீன் பண்றேன். நமக்கு மேண்டேட்டரி தான், ஆனா சொசைட்டிக்கு மேண்டேட்டரி இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு டிராவல் பண்றதுக்கு கார் தேவை, அதுக்காக நான் கார் வச்சுக்கலாம். ஆனா கார் வச்சுக்கிட்டாதான் இந்த சொசைட்டில மதிப்பாங்க அப்படின்னு இருந்தா அப்படிப்பட்ட ஆணியே புடுங்க வேண்டாங்கிற. ஸோ அப்படி ரெடி பண்ற லிஸ்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அந்த லிஸ்ட் படி தான் நம்ம ஆசைகள் அடையறதுக்கு பிளான் பண்ணணும். இன்னைக்கு டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா, இந்த பிக் பில்லியன் டே, கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்னு கூவி விற்கிறாங்க இல்லையா?
அப்படி வித்தா கூட நமக்கு தேவையானதை தவிர மிச்சதை ஃப்ரீயாவே கிடைச்சாலும் வேண்டான்னு சொல்லணும். இந்த பாலிசியை கடைப்பிடிச்சா ஞானியாலாம் ஆக மாட்டோம், பட் கண்டிப்பா சந்தோஷமா இருப்போம். அவ்வளவுதான். சரி, இப்ப நம்மளோட பாட்காஸ்டோட சாஸ்திரம் அண்ட் சம்பிரதாயத்துக்கு வருவோம். இந்த எபிசோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் எதுவா இருந்தாலும் எங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.